ஸோ கைஸ் இந்த வாரம் பல்லாவரம் சந்தைக்கு போயிருக்கோம். ஸோ போன வாரம் நம்மளால போக முடியல. ஆனா கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம போயிருக்கோம். ஆனா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டைய பொளக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. வழக்கம் போல நம்ம இந்த முதல் கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம போகும்போது எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அங்க இருக்க ஒரு சில பொருட்கள்லாம் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இவங்க கிட்ட வந்து நெறைய பித்தள பொருட்கள் வந்து கிடைக்கும் கைஸ். ஸோ ஆன்டிக் பீஸ்லாம் வந்து நெறைய இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பா பாருங்க. அதுக்கடுத்து பக்கத்து கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூலர் வந்து இருந்தது. ஸோ வழக்கமா இந்த கடையில நெறைய இருக்கும். பட் இந்த வாரம் பெருசா எதுவும் இல்ல இந்த கடையில. அதுக்கடுத்து நம்ம போன வாரம் இந்த கார வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல்ல பார்த்தோம். ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. சைட்ல 2 டோர் இல்ல. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்டாவே இருந்தது. அதுக்கடுத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் சைட்ல உள்ள இன்ஜின் செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஸோ பாருங்க அது. ஸோ அதே கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலையும் வந்து பார்க்க முடிஞ்சது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷோகேஸ்லலாம் வைக்கலாம். ஸோ அந்த மாரி பர்ப்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஃபை ஹெட்ஃபோன் சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிராண்ட்ல வந்து ஒரு 4, 5 பீஸ் கிட்ட வச்சிருந்தாங்க. பட் அதோட குஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிஞ்சு போயிட்டு ஒரு மோசமான கண்டிஷன்ல தான் இருந்தது. பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியல. அதே கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஃபர் ஷஃபிள் வந்து இருந்தது. ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 வந்து சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 8 ஜிபி இவ்வளோதான் இன்பில்ன்னு நெனைக்கிறேன். பட் ரேட் வந்து ரொம்ப அதிகமா சொன்னாங்க. அதே மாரி இந்த ஐபாட் டச் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய மாடலு. இதோட பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் எனக்கு ரேட் அதிகமா இருக்க மாரி தான் தெரிஞ்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபேட் ஒண்ணு இருந்தது. ஸோ இதோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா தான் இருந்தது. பட் அதனால அதோட ரேட்ட நான் வந்து கேட்கல. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 அப்படின்ற மாரி சொன்னாங்க. 500 ஜிபி பார்க்கறதுக்கு நல்ல கண்டிஷனா இருக்க மாரி தான் தெரியுது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கமாவே ரேட் அதிகமா தான் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து ரேட் கம்மி பண்ணி வாங்கணும். அதுக்கடுத்து அப்படியே பக்கத்து கடைக்கு போயாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்கள் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். அதே கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க இது. ஸோ அதுக்கு பக்கத்துல வந்து இருந்தது. ஸோ இன்னொரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு போட் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ மயில்லயே வந்து கப்பல் இருக்க மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா ஷோகேஸ்க்கு பீஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கும் வந்து பார்த்தோம். ஸோ அதனால வந்து அத கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1500 சொன்னாரு. கண்டிப்பா 1000க்கு வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.